இந்த ஒரு சூழலில் காவல்துறை பல்வேறு சிரமமான விசாரணையை தான் அதில் மேற்கொள்கிறாங்க. எப்படின்னா, இவர் ஒரு ரவுடி, இவர் ஒரு குற்ற பின்னணியில் இருந்தவர்னு யாரையும் காவல்துறை வெட்ட முடியாது. இதில் அவங்க அந்த வெட்டுப்பட்ட போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆரோக்கிய செல்வி மட்டும் தான் ஒடியாடுறாங்க. அதுவும் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் வர்றாங்க. ரிவெஞ்சி 2014 ஒரு பெரிய கொலை, அப்புறம் கான்ட்ராக்டர் கண்ணன் கொலை, இப்போ சமீபத்தில் வடிவேல் முருகன் கொலை. இப்போ முதல்ல ஒரு சாப்டர் இது, அடுத்து வடிவேல் முருகன். நான் கூட பார்த்தேன், நிறைய இளைஞர்கள் தேவேந்திர குலவேளார் சமுதாயத்திலேருந்து வீடியோ போட்டிருக்காங்க, நாடார் சமுதாயத்திலேருந்து வீடியோ போட்டிருக்காங்க, தேவர் சமுதாயத்திலேருந்து வீடியோ போட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில். சாதின்னு போய் நம்ம சண்டை போட்டு நம்ம தான் சாக வேண்டியதாக இருக்குது. அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு கொலை தான் இந்த தீபக் ராஜா கொலை. இது குறித்து நீங்க நிறைய பேசியிருக்கீங்க, நாமளும் நம்ம சேனல்ல பேசியிருப்போம். இப்போ இந்த கொலைக்கான காரணம் காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இப்போ முழு விசாரணையும் முடிஞ்சிட்டு நான் சொல்ல மாட்டேன். இந்த முழு விசாரணை இன்னும் இருக்குது. நான் இன்னும் நிறையா விஷயங்கள் சஸ்பெக்ட் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ தான் 7 நாளைக்கு பிறகு ஒரு பாடியை வாங்கி இப்போ தான் இறுதி ஊர்வலம் கோயிங் போயிட்டுருக்கு. மிக பிரம்மாண்டமான கூட்டத்தில் போயிட்டுருக்கு. 300க்கும் மேற்பட்ட பைக்குகள்லாம் காவல்துறை மறைச்சிருக்காங்க. அதெல்லாம் பைக்கெல்லாம் ஆரன் அடிச்சு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சின்ன வாக்குவாதம்லாம் நடைபெறும். அது பொதுவாக யூஸ்ஃபுல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் வீடு 15 கிலோமீட்டர் வருது நெல்லையிலேருந்து அந்த வாகைக்குளம், அதாவது நான்குநேரி பக்கத்தில் உள்ள வாகைக்குளம். 15 கிலோமீட்டர் ஊர்வலம் போகிறோன்னா பார்த்துக்கு நடக்கிறதுக்கு 2 hours ஆகும். ஊர்வலம்லாம் லேட்டாக தான் ஆகும். அதனால் மிக பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு சூழலில் காவல்துறை பல்வேறு சிரமமான விசாரணையை தான் அதில் மேற்கொள்கிறாங்க. எப்படின்னா, இவர் ஒரு ரவுடி, இவர் ஒரு குற்ற பின்னணியில் இருந்தவர்னு யாரையும் காவல்துறை வெட்ட முடியாது. ஏன்னா அது முழு புலன் விசாரணை காவல்துறை மேற்கொள்ளணும். நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் இருக்குது. எப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்தா ஆரோக்கிய செல்வி அவங்க பார்த்தீங்கன்னா முத்துமணன்னு ஒருத்தரை லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தரை லவ் பண்ணியிருக்காங்க. அவர் களக்காட்டை சேர்ந்தவர், அவர் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை லவ் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆரோக்கிய செல்வியோட அப்பா முத்துமணவன் ஆடுறாங்க. முத்துமணவும் தீபக் ராஜாவும் சேர்ந்து தான் அந்த பையனை அடித்து விரட்டி விடுறாங்க. தப்சம் பண்ணி கொலையெல்லாம் பண்ணல, அடி, நம்ம எப்படி சொல்கிறது, 2 பேர் போட்டு அடித்து விரட்டிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கு பிறகு தான் முத்துமணம் மேலே காதல் மலருது ஆரோக்கிய செல்விக்கு. முத்துமணம் சிறையில் அடித்து கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு தீபக் ராஜாவோட காதல் மலருது. முத்துமணம் தான் லா காலேஜ் சேர்த்துருக்காரு. அதோட தொடர்ச்சி தான் தீபக் ராஜா அந்த படிப்பை கண்டினியூஷன் பண்ணுறாரு. இது ஆரோக்கிய செல்வி வீட்டிலேயே அவங்க அண்ணங்க, அவங்க அப்பாக்களுக்கு தீபக் ராஜாவை திருமணம் பண்ணுறது பிடிக்கலன்னு ஒரு வட்டார செய்தி, தனியார் செய்தி ஒன்று வெளியிடுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு இதில் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி. அதனால் இதுவே ஒரு பெரிய முக்கோணம் டைப்பில் ஒரு குழப்பம் இருக்குது. முக்கோண காதலா 3 ஆண்கள் இதில் இருக்கிறாங்க. எப்படின்னா, களக்காட்டு பையன் ஒருத்தர், இவர் முத்துமணம் ஒருத்தர், இவர் 3வது டைப்பு. அப்போ முத்துமணம் கொலை செய்யப்பட்டுட்டார், சிறையில் அடித்து கொலை செய்யப்படுறார். அதுக்கு போல் தான் வெளியில் இவர் கான்ட்ராக்டர் கண்ணன் கொலையை இவர் அரங்கேற்றுறாரு. யார்? தீபக் ராஜா. ஸோ இந்த கேள்விக்கே பதில் வரணும், அது காவல்துறை விசாரிக்கணும். இது போக அந்த சாப்பிட கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அடுத்த வாரம் கல்யாணம். மேபி இந்த 1 வாரத்திலே கல்யாணம் ஆகியிருந்துருக்கணும். 7 நாள் ஆகிட்டுல்ல, கொலை செய்யறதுலேருந்து 1 வாரம் சொல்லிட்டு இருந்தேன். 7 நேரம் கல்யாணம் ஆகியிருந்துருக்கணும். இந்த 1 வார கல்யாணத்துக்குள்ளே இவர் மதுரையில், முதல்ல கோயம்புத்தூரில் பதுங்கியிருந்தா சொன்னாங்க, அப்புறம் மதுரையில் பதுங்கியிருந்தா சொன்னாங்க. மதுரையில் இருந்தால் இவர் நேராக திருநெல்வேலி வர்றாரு. கல்யாணம் 1 வாரத்தில் இருக்குது. அப்போ வர வேண்டிய அவசியம் இவருக்கு என்ன இருக்குது? 1 வாரத்தில் கல்யாணம். ஒரு புடவை எடுக்க போகிறாங்க. இந்த பட்டு புடவை எடுக்கிறதெல்லாம் ஒரு இந்து ரிலீஜனில் ஒரு பாரம்பரியமானது. அதுக்கு நான் கூட போகலாம். ஒரு லஞ்சு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா இவருக்கு இங்கே பிரச்சனை இருக்குது தெரியும். இல்லை, லஞ்சுன்னு சொல்லுது, ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரீட்டு மேரேஜில் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. எல்லோரும் தான் ட்ரீட்டு தான். ட்ரீட்டு நாங்கள் மேரேஜுக்கு முதனால நம்ம ஜென்ஸாக இருந்தால் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுப்போம் பசங்களுக்கு. லேடிஸுக்கு அதுக்கான அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு ட்ரீட்டு கொடுக்க இவ்வளோ தூரம் வர வேண்டியது இல்லையே. அது வரவழைக்கப்பட்ட காரணம் என்னென்னு தெரியணும். இதில் அவங்க அந்த வெட்டுப்பட்ட போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆரோக்கிய செல்வி மட்டும் தான் ஒடியாடுறாங்க. அதுவும் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் வர்றாங்க. அந்த ப்ரீத்திங் டைமை பாருங்கள், வர்றாங்க. அவங்க கூட சாப்பிட்ட இப்போ தோழிகள் யாருமே அந்த பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை, அந்த இடத்துக்கு வரவே இல்லை. 2வது விஷயம், அதில் ஒரு தோழியோட கணவர் ஒரு வேறு ஜாதியை சார்ந்தவர், அவர் அந்த ஜாதியில் தீவிரமாக இருக்கிறாருன்னு ஒரு தனியார் தொலைக்காட்சி அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அப்போ சஸ்பெக்ட் மேலும் 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 மேலும்
சந்தேகத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சரி, ட்ரீட்டு தானே கொடுக்க வர்றாரு, ஏன் தனியாக வரணும் மதுரையிலேருந்து? இவர் கூட எப்பயுமே ஆட்கள் இருக்கிறாங்க, கூட்டத்தை பார்த்தீங்கல்ல. அப்போ இவர் கூடயே 10 பேர் 20 பேர் இருக்கிறதா ஒரு ஐஎஸ் போலீஸ் இன்னும் சொல்கிறாங்க, உளவுத்துறை சொல்கிறாங்க. பிஸ்டல் வந்து எப்பவுமே வச்சுட்டே இருக்கும். பிஸ்டலை காரில் வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. பிஸ்டலுங்கிறது நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிறது தானே. இன்னொரு சொல்லப்போனால் சில பேர் கூட யோசிக்கலாம், சார் ஹோட்டலில் பிஸ்டலோட பார்த்தா போலீஸ் எதுவும் அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இவர் பயப்படுற ஆள் கிடையாதுல்ல. நான் ஆல்ரெடி A+ ரவுடி தானே இவர். இந்த துப்பாக்கி கேஸ் ஏதோ ஒரு கேஸ், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காரில் வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ அவங்க கூட வந்த நம்ம தோழிகள் யாருமே அந்த பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை. ஆரோக்கிய செல்வி மட்டும் தான் கிட்ட வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சார்ந்த யாருமே அந்த இடத்துக்கு வரல. இல்லை, எப்படி வராமல் இருப்பாங்க? நான் ஹோட்டலுக்கு அந்த CCTV பேக் தெரியும் பாருங்கள், அந்த ஹோட்டல் ஷட்ரு இறக்கி விடப்படவில்லை. மர்டர் ஆனதுன்னா ஷட்ரு இறக்கி விட்ருவாங்க. உள்ளே இருக்கவங்க உள்ள, வெளில இருக்கவங்க வெளில, போலீஸ் வந்த பிறகு தான் தூக்குவாங்க. இது எல்லா இடத்துலையும் உள்ளது தான், இயற்கை தான் அது. ஈவன் ஆக்சிடென்ட் ஆனாலே சில கடைகள் அது மாதிரி அடைச்சிருவாங்க, வந்து உடைப்பாங்க கொள்ளுவாங்கன்ட்டு. ஷட்ரு இறக்கலை. அப்போ அங்கேருந்து உள்ளேருந்து வெளியில் வரவே இல்லைல்ல. அப்போ அவங்க எப்படி போனாங்க? சரி, நான் ட்ரீட்டு கொடுக்குறேன், நான் இப்போ ட்ரீட்டு கொடுக்குறோம், எல்லாரும் ஒன்றா தானே வெளியில் வந்து சென்டா பண்ணுவோம். அது எப்படி இவர் மட்டும் வெளியில் வந்தாருன்னு கேட்குறேன். இப்போ குறிப்பிட்டு அவங்க காதலி மேலே தான் ஒரு குற்றச்சாட்டு வருது சார். அது காவல்துறை வட்டாரங்கள் அவங்கள விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ப்ளஸ் அவங்க தோழிகள், அந்த பெண் தோழிகளையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க காதலி பண்ணணும்? ஒருவேளை அந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்து அடிச்சு விரட்டினாங்க சார், அந்த பழிக்கு தீர்ப்பதற்காக இல்லை இது நடந்ததா? இல்லை அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதுனால இந்த மாதிரி பண்ணாங்க? இல்லை, அந்த அவங்க காதலியை சொல்றதை விட அவங்க குடும்பமே இதை பண்ணியிருக்கலாம்ல சார்? இல்லை, விருப்பம் இல்லை, இவர் வந்து ஒரு குற்றவாளி, ஒரு ரவுடி, என் பெண்ணை கொடுக்கறது ஒன்றும் சம்பந்தம் இல்லை, ஸோ ஒருவேளை பெண்ணைக்கு வந்து ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இது எது வேணுமோ நடந்திருக்கலாம். நீங்கள் சொல்கிற ஆஸ்பெக்ட் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே சிங்க் ஆகுது. ஒன்றும் துண்டிச்செல்லாம் போகல. ஒரு துண்டிப்புன்னு சொல்லுவாங்களா, அது இல்லவே இல்லை. எல்லாத்துலேயுமே கரெக்டிவிட்டி இருக்குது. அவங்க பேரண்ட்ஸு கூட விருப்பம் இல்லாமல் போயிருக்கலாம், இந்த பெண்ணுக்கே கூட விருப்பம் இல்லாமல் போயிருக்கலாம். நம்ம வக்கீலுக்கு படிச்சுட்டோம், அவன் ரவுடி பெண்ணாக இருக்கான், நம்ம ஏன் போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு நிலையை இந்த பெண்ணு எடுத்துருந்துருக்கலாம். இல்லை நீங்கள் சொன்ன பழைய அவங்களும் ரிவெஞ்ச் எடுத்துருந்துருக்கலாம். இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கணும் நீங்கள். ஏன்னா இவர் வந்து 32 வயசுல இவ்வளோ பெரிய உயரத்துக்கு யாருமே அடையலை. யாரு ஈவன் தேவேந்திர குலவேளாளர் கம்யூனிட்டிலேயே இந்த அளவுக்கு பிக் ஷாட்டாக யாருமே ஆகலை. சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய ரிவெஞ்சு, 2014 ஒரு பெரிய கொலை, அப்புறம் கான்ட்ராக்டர் கண்ணன் கொலை, இப்போ சமீபத்தில் வடிவேல் முருகன் கொலை, 2. இப்போ முதல்ல ஒரு சாப்டர் இது. அடுத்து வடிவேல் முருகன், அவர் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவருடைய நெருங்கிய சிறை நண்பர் யாருன்னா நவீன் போஸ். இந்த வழக்கில் இருக்கார் பாரு, நவீன் போஸ், லெப்ட் முருகன், இந்த வழக்கில் இருக்கவங்க. அந்த வடிவேல் முருகன் கொலை பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. எத்தனை மாதம்? 90 நாள் ஆகிட்டு இருக்குமா? 93 மாதம், அவ்வளோதான். அப்போ அந்த வடிவேல் முருகனுடைய கொலைக்கு பழி தீர்ப்பதாக நவீன் சபதம் எடுத்ததா சொல்கிறாங்க. அப்போ இந்த கொலை வந்து சாதியல் ரீதியாக நடந்த படுகொலை தானே சார்? இல்லை, இந்த நட்பு, ஃப்ரெண்டு, என் ஜெயிலில் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டை கொண்டோன்னே நான் பழி தீர்ப்புங்கிற, ஏன்னா நம்ம ஜாதின்னு நவீன் வந்து ஒரு தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். இவர் வந்து தீபக் ராஜன் வந்து ஒரு தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். இப்ப இந்த படுகொலை வந்து தேவர் வர்சஸ் தேவேந்திர குல வேளார்னு மாறுதா சார்? இல்ல, அப்படி நம்ம பார்க்க வேண்டாம், அப்படி சொல்லவும் வேண்டாம். அது தவிர பழிக்கு பழி வாங்குறதுன்னு சொல்லி, பழிக்கு பழி, அதாவது வடிவேல் முருகன் கொலைக்கு பழிக்கு பழி, அதையே ஒரு கம்யூனிட்டி மோதலா நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்படி இதன் காரணமா தான் இந்த கொலை நடந்திருக்கும். அதாவது வடிவேல் முருகனுடைய கொலைக்கான ரெட்டிகூஷன் தான் இது நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நவீன் வந்து சமீபத்தில் ஒரு விசேஷத்துக்கு போனப்ப முக்குளத்தூர் சமுதாயத்தில் வந்து பெரிய லீடர்ஸ் யாரும் உருவாகலை. ஏன்னா எல்லாரும் படித்து வெளியாயிட்டாங்க. இன்னும் ஜாதியெல்லாம் கட்டிக்கிட்டு யாரும் இருக்க முடியாது. ஜாதி அரசியல்லாம் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு தாங்காது நம்ம நாட்டில், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீர்த்து போயிடும் அது. ஏன்னா எல்லாருமே எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட்டுங்கிற ஒரு பாலிசிக்கு வந்துட்டாங்க. படித்தாதான் நம்ம நாகரிகம் அடைய முடியும், பணத்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை. யாராவது இளைஞர்கள் சும்மா இருக்காங்களா? நம்ம இளைஞர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் வேலைக்கு போகணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க, எஜுகேஷன் வந்துட்டாங்க. அதாவது அமைதி இல்லாத இடத்தில் வளர்ச்சி இருக்காதுன்னு ஒரு லத்தீன் பழமொழி ஒன்று. ஒரு இடத்துல அமைதியான சூழல் இல்லைன்னா அங்கே வளர்ச்சியே இருக்காது, நம்ம இருக்கவே கூடாது அந்த இடத்துல, நமக்கு அந்த இடம் செட் ஆகலை அப்படின்னா. இப்போ தென் மாவட்டங்கள் அப்படி தான் இருக்குது, அமைதியே இல்லாத சூழலாக போயிட்டு நிறைய நிலத்தடி நீர் பிரச்சனை வந்துட்டு தென் மாவட்டங்களில். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் உருவாகலை. நெல்லை மாவட்டங்கள்லையோ தூத்துக்குடி மாவட்டங்கள்லையோ உப்பளம் சார்ந்த தொழில்கள், கடல் சார்ந்த தொழில்கள். கடல் சார்ந்த தொழில்களை வந்து எல்லாரும் செய்ய முடியாது. அது சம்மந்தப்பட்ட அந்த மீனவர்கள், ஃபிஷர்மேன் தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நமக்கு நீந்தவும் தெரியாது, போகவும் தெரியாது, அது நம்ம போகவும் முடியாது. நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, அதுலேயே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. அப்போ அங்கே ஒரு பெரிய வளர்ச்சி எழுதுறதுக்கான வழிகள் இல்லை, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகலை. அத்தனாட காட்டில் கிலோமீட்டர் கணக்கில் ஒன்றுமே இருக்காது, காடாக போய் அப்புறம் ஊர் வரும். ஏன்னா ஸோ அதனால் அந்த ஊரில் அமைதி இல்லாத ஊரில்
வளர்ச்சி வரப்போகிறதில்ல. இப்போ எல்லாரும் பாருங்கள், நெல்லையில் உள்ளவங்க, தூத்துக்குடியில் உள்ளவங்க, சென்னையில் நிறைய பேர் இங்கே வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்க. அது எந்த கம்யூனிட்டியாகவும் இருக்கட்டும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் ஆகிட்டாங்க சென்னையில். என் டி நகரே பாருங்களேன், எல்லாம் சவுத்தில் உள்ளவங்க தானே. பெரிய பெரிய ஜவுளி கடை, பெரிய பெரிய நகைக்கடை எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து வெளியாகிடுறாங்க. அதனால ஜாதி அரசியலாம் இன்னும் ரொம்ப நாளைக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது. ஜாதியை கட்டி இழுக்கவும் முடியாது. நவீன ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டு சொல்லியிருக்காரு, நம்ம சமுதாயத்தில் அதுமாரி யார் லீடர் இல்லை, நான் அதுமாரி வரணும், நான் சமுதாயத்துக்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன், எனக்கு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, நான் இன்னும் வரமாட்டேன்லாம் ஒரு சொன்னதாக ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. சார், இப்போ தீபக் ராஜன் வந்து படுகொலை செய்யப்பட்டார் சார். இப்போ நவீன் வந்து அதுக்கு முக்கிய காரணமாக இருக்காரு. இப்போ பின்னொரும் நாள்களில் வந்து நவீன் வந்து படுகொலை செய்யப்படுவாரா, இல்லை இந்த பழிக்கு பழி, இந்த பழி வாங்குறது தொடருமா சார்? உயிர் பழியை நம்ம விரும்பல, பழிக்கு பழி தொடரக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய பெரிய வேண்டுதலா. இதுக்கெல்லாம் ஒரு கன்க்ளூஷன் வேணும். கன்க்ளூஷன் கவர்மெண்ட் தான், போலீஸ் தான், வேற எதுவும் வழி கிடையாது. வேற இதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இதுக்கான புரிதல் நான் கூட பார்த்தேன். நிறைய இளைஞர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலேருந்து வீடியோ போட்டிருக்காங்க, நாடார் சமுதாயத்திலேருந்து வீடியோ போட்டிருக்காங்க, தேவர் சமுதாயத்திலேருந்து வீடியோ போட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில். சாதின்னு போய் நம்ம சண்டை போட்டு நம்ம தான் சாக வேண்டியதாக இருக்குது, நம்ம குடும்பம் தான் நமக்கு நடுத்தூருக்கு வருது அப்படின்னு சூப்பராக ஒரு பையன் பேசியிருந்தார். அட்டகாசமாக பேசியிருந்தார், நல்ல புரிதலோடு பேசியிருந்தார். அவரே கீழே கண்டபடி திட்டுறாங்க, நீ எல்லாம் ஒரு வீரனா, நீ எல்லாம் ஒரு இதான்னு தேவேந்திர குலத்தில் பிறந்துட்டு நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு எழுதுறாங்க. அது தவறு. அந்த பையனுக்கு நல்ல புரிதல் வந்துட்டு, நம்ம எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட்டுங்கிறது தெளிவாக சொல்கிறார். நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், அது வழியாக நம்ம பொருளாதாரத்தை அடையணும், சமுதாய சொசைட்டியில் மேலே வரணும் அப்படின்றத அவர் க்ளீனாக சொல்கிறாரு. அப்போ அந்த புரிதல் எல்லாருக்குள்ளேயும் வரணும்ல. ஏன்னா ஜாதின்னு பிரித்து எல்லாரும் சொல்கிறோம், பிராமணர்கள் நம்ம மேலே ஜாதியை திணிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் இங்கே ஒரு ஜாதி இருக்குல்ல, உட்காந்துருக்க 10 பேருக்கு ஒரு ஜாதி இருக்குது. அப்போ அதை நமக்கு புரிஞ்சுது. இப்போ நான் ஒரு சட்டம் படித்ததுனால எனக்கு புரிஞ்சுது, ஜாதிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, அது ரொம்ப அருவருப்பான விஷயம் அது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கக்குள்ள நம்மளை இப்படி தான் இந்த ஜாதியை புகுத்துனாங்கிற புரிதல் நம்மளுக்குள்ளே இருக்கும். இதை கொண்டு போய் இளைஞர்கள்ட்ட சேர்க்கறதுக்கு தான் நம்ம மெனக்கறோம். இப்போ நமக்கு இந்த கிரைமை பற்றி பேசுகிறதுனாலையோ, இந்த விஷயத்தை பேசுகிறதுனாலையோ நமக்கு ஒன்றுமே கிடையாது, இதில் நத்திங். ஆனால் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், ஜாதிங்கிறது நல்ல விஷயம் இல்லை, அது ஒரு அருவருப்பான விஷயம் அப்படின்னு. ஈவன் இப்போ பாருங்களேன், சோசியல் மீடியா வந்த பிறகு இன்னும் ஜாதி நன்கு வளமாக வளர்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்கள பிளாக் பண்ணி வைக்கிது. அதுக்குள்ளேயே சுற்றுறாங்க. ஒரு இது தப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோதான், கீழே அப்படியே அவ்வளோ பேர் கமெண்ட் பாக்ஸில் வர்றாங்க. அப்போ அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸை பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு தவறான ஒரு கேள்வி நீ ட்ரிகர் பண்ணியிருக்கலாம், நான் கூட ஏதாவது ஒன்று சொல்லியிருந்துருக்கலாம், அதுக்கு அப்படியே வர்றாங்க. அப்போ நம்ம பேசுகிறது வந்து ஒரு சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸுங்கிறது புரியலைன்னா என்ன பண்ண முடியும்? நம்மளை வந்து திட்டமிட்டு பிராமணர்கள் நம்மளை ஜாதியை கொண்டு வந்தாங்க, எல்லா வரலாறும் பேசுகிறோம், இத்தனை வருஷம் பேசுகிறோம், இவ்வளோ பெரியாரிசம் பேசியிருக்கோம், இவ்வளோ அம்பேத்கரிசம் பேசியிருக்கோம், எல்லாமே பேசியிருக்கோம். ஆனால் இவ்வளவும் பேசியும் நம்மள்ட்ட இந்த ஜாதிங்கிற அழுக்கு நம்மளை விட்டு இன்னமும் போகலை. அது அடுத்த சமுதாயம் இப்படி வருது. அவர் தீபக் ராஜா ஒரு வக்கீலுக்கு படிச்சிருக்காரு, என்ரோல்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா 7 கேஸ், மொத்தம் 28 கேஸ் இருக்குது. ஒரு கேஸ் இருந்தாலும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு காலம். என்ஓசி வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், எஸ்பி ஆஃபீஸில் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம் எழுதணும், நீட்டு மாரி, அதில் நீங்கள் பாஸ் ஆகணும், அப்போ தான் நீங்கள் வக்கீல் ஆக முடியும். அவ்வளோ டிசிப்ளின்டாக அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவர் ஒரு நல்ல வழக்கறிஞராக இந்த சமுதாயத்திலிருந்து அந்த சமுதாயத்துக்கே அவர் போராடி இருக்கலாமே. அண்ணல் அம்பேத்கர் கத்தியை தூக்கிட்டு எங்கேயும் போனதாக வரலாறு இல்லை. எஜுகேஷன் தானே அவர் முக்கியம்னு நினச்சார். கடைசி வரைக்கும் கல்வி மட்டும்தான் விடுதலைக்கான ஒரே வழிங்கிறத அவர் நம்பினார், மிக தெளிவாக நம்பினார். நீங்கள் அவர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் நம்ம நாட்டை வழி நடத்தின முதலமைச்சர்கள், காமராஜர் 4வது தான் படித்தார், அவரை ஒரு நாடார் குலத்தின் ஐக்கானாக காமிக்கிறாங்க. அவர் அப்படி இல்லவே இல்லையே. அவர் எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே அழைச்சிட்டு போனவர் காமராஜர், பள்ளிக்கூடம் கட்டினவர் காமராஜர், பள்ளிக்கூடத்துக்குள்ளே அழைச்சிட்டு போனவர் கலைஞர் கருணாநிதி, பஸ் பாஸ் கொடுத்து. ஏன்னா பள்ளிக்கூடம் 10 கிலோமீட்டரில் இருக்கும், ஒரு மேல்நிலை பள்ளி. பஸ் பாஸ் கொடுத்தா தானே போக முடியும், காசு அது, சைக்கிள் கொடுத்தா தானே போக முடியும். அவ்வளவு எல்லாருக்குமே. கலைஞருக்கு படிப்பு கம்மி, காமராஜருக்கு 4வது படிப்பு. நீங்கன்னா பாருங்கள், எல்லா முதலமைச்சர் பாருங்கள், எம்ஜிஆர் பாருங்கள், சத்துணவு கொடுத்தவர், அவருக்கு எஜுகேஷன் பெருசாக இல்லை. ஜெயலலிதா தான் பெரிய படிப்பு படித்தது, சர்ச் பார் ஸ்கூலில் வந்து படித்தவங்க. அவங்க நிறையா எஜுகேஷன் பற்றியான அவங்க நிறையா படித்தவங்க. ஆனால் அவங்க பெரிய கல்வியில் பெரிய புரட்சியெல்லாம் அவங்க கொண்டு வந்தில்லை. நிறையா பெண்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க அவங்க. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன சொல்ல வர்றோம்? இப்போ பாருங்கள், இப்போ இருக்க முதலமைச்சர்
காலை சிற்றுண்டி திட்டம் இந்தியாவிலேயே யாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியல. இவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க. காரணம் 600 கோடி ரூபா அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. காரணம் மாணவன் காலையில் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு. இவ்வளவும் கொடுக்கறது எதுக்காக? இவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது, எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லாம் கேட்பான், இடஒதுக்கீடு வந்து எதுக்கு தேவையில்லை, சாதி வேண்டான்னு சொல்லுவியா? அதெல்லாம் ரொம்ப புரியாமல் பேசுறது. எல்லாரும் இங்கே ஒன்றா ஒரே வயத்தில் இல்லை. ஒருத்தன் பசியோடு இருக்கான், ஒருத்தன் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கான். மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு, கத்தியின் முனையை விட பேனாவின் முனை ஷார்ப்பானது அப்படின்னு. ரொம்ப அதுதான் இஸ் அ பிக்கஸ்ட் வெஃபன்ஸ் டு பென் அப்படின்னு சொன்னது. ஸோ அதை தான் நம்ம இளைஞர்கள் கையில் எடுக்கணும். மகாத்மா காந்தி எந்த வெள்ளைக்காரனையும் எடுத்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட போகல, தன்னைத்தானே வருத்திக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்தார். அதை கட்டு தான் வெள்ளைக்காரன் பயந்தான். இல்லாட்டி மகாத்மா காந்தி கண்டெல்லாம் பயந்துருக்க மாட்டான். யாரா கிழவன் அப்படின்னு சொல்லி குத்துன்னு குத்திருப்பான் வெள்ளைக்காரன் நம்மள. ஆனால் மகாத்மா காந்தி தன்னை வருத்தி தான் பட்டி கிடந்து செத்துருவேன், பசியிலே சாவுறேன், தண்ணி குடிக்க மாட்டான் அப்படின்னு சாவுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு மகாத்மா காந்தி. அதுதான் பிரிட்டிஷ்காரனுக்கு பயம் கொடுத்துச்சு. இப்படி ஒரு உணர்வு இவன்கிட்ட இருக்குது அப்படின்னு, அந்த அகிம்சை. அதை தான் நம்ம இளைஞர்களுக்கு போதிக்கணும். இப்படியே போயிட்டு இருந்தா நாளைய தலைமுறை வழிபடுற தெய்வத்தின் வடிவம் துப்பாக்கி வடிவிலோ, கத்தி வடிவிலோ, ரத்தத்தின் வடிவிலோ இருந்து விடக்கூடாது. அதனால் இளைய சமுதாயத்திற்கு சொல்வது, எல்லாருக்கும் இங்கே ஒரு பற்றாக்குறை இருக்குது, எல்லாருக்கும் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாம் ஃபுல்ஃபில் இங்கே எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு குறைகள் இருக்குது. அந்த குறையை ஓவர் கம் ஆகி நம்ம வெளியில் வந்தால் தான் நம்ம இங்கே சர்வே ஆஃப் ஃபிட்டஸ்ட்டுங்கிறது பண்ண முடியும். இந்த கத்தி எடுத்துன்னு வந்து கத்தியால தான் சாவுன்னு சொல்லுவாங்க. இவர் கத்தி எடுக்கிறதுக்கு பதில் புத்தியை தீட்டி இருந்தா இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்திருக்காது நமக்கு தோணுது சார். இப்போ ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட வந்து இவ்வளவு நேரம் பகிர்ந்தமைக்கு.